இந்த நம்ம துவாக்கள் ஓதும்போது இந்த அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப ஷஅபான் ஓதும்போது பல இடங்களில் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபியும் வ ஷஅபான் அப்படின்னு சில இடங்களில் ஓதுறாங்க. சில இடங்களில் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் அப்படின்னு சில இடங்களில் ஓதுறாங்க. இதில் எது சரி எது சரி அப்படின்ற அந்த ஒன்றும். இரண்டாவது என்ன அப்படின்னா, சில ஷஅபான் மாதம் வந்துட்டால் ரஜபை விட்டுடுறாங்க. இப்போ அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபங்கிறது சிலலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த எங்கே வரும் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஷஅபான் ஓ பல்லிக்னா ரமலான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின வார்த்தை ரஜபன்னு சேர்த்துருக்குறாங்களே, அப்போ நம்ம விட்டுட்டு அதை ஓதுனா அந்த ஹதீஸை விட்ட மாதிரி ஆகாதா ஒன்று. இன்னொன்று, இப்போ ரஜப் மாதம் முடிஞ்சிருச்சு, ஷஅபான் மாதம் வந்துடுது. இப்போ அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபியும் வ ஷஅபான் அப்படின்னு ஓதுனா ரஜப் மாதம் தான் முடிஞ்சிருச்சு. அப்போ முடிஞ்ச மாதத்துக்கு பரக்கத்து கேட்குறது அப்படின்றது அது ஒரு பொருத்தமில்லாத ஒரு சூழல் இருக்குது. அப்படி அது ஓதலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மாதம் முழுவதும் இந்த துவா ஓதியிருக்கிறாங்களா? சரி, நல்ல கேள்வியை கேட்டீங்க நீங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை ரஜபு வந்தால் ஓதுவார்கள் என்று தான் இருக்கிறது. அதிலேருந்தே நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் ரஜபு மாதம் முழுவதும் அவர்கள் ஓதலேண்டு. இதிலேருந்து இன்னொன்னையும் தெரிஞ்சு கொள்ளலாம் ஷாபான் மாதத்திலையும் இவங்க ஓதலேண்டு. ஏன்னா அப்படி ஹதீஸில் இல்லை. ஆனால் இறைவன் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சொல்லிட்டா அது அதிகம் பின்பற்றுகின்ற, அதை நடைமுறைப்படுத்துகின்ற நல்ல வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்துடுறான். அவங்க ஒரு தடவை ஓதனாங்கிட்ட வச்சுக்கிறோங்க. இறைவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பு என்ன? அதை மாதம் முழுவதும் ஓதுகின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்குது. இதுதான் சுன்னத் ஜமாத். என்ன சில பேர் இப்படியெல்லாம் செய்கிறது பிதாத்துன்னு சொல்லி கிடப்பாங்க, இது ஓதலாம் மாட்டாங்க. அவர்கள் நற்பாக்கியம் மற்றவர்கள் அப்படி தான் சொல்லணும். இறைவன் நமக்கு தந்த நற்பாக்கியங்களில் இதுவும் ஒன்று. அதே போல் ஷாபான் மாதத்திலும் கூட ரஜபில் ஓதுவான்னு தான் இருக்குது. ஆனால் நம்ம ஷாபானிலேயும் ஓதுறோம். ஏன் தெரியுமா? அந்த துவாவில் பல்லிகனா ரமலான் இருக்குதே. எத்தனையோ பேர் ரஜபில் இருந்தாங்க, ஷாபானுக்கு வந்தாங்க, ரமலான் அடைவதுக்கு முன்னாடி அந்த ஓத விட்டு போயிட்டாங்களே. அதனால் நம்ம ஷாபானிலும் கேட்குறோம், இறைவனே ரமலான் நெருங்கிருச்சு, என்னை அதை தராமல் இருந்துடாத அப்படின்ட்டு நம்ம கேட்குறோம். அதனால் இந்த துவாவை 2 மாதங்களையும் ஓதுறது சரிதான். அடுத்து நீங்கள் ஒரு இலக்கிய ரீதியான ஒரு இலக்கண ரீதியில் ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன, ரஜபின் கரெக்டா ரஜப கரெக்டா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபின் வ ஷஅபான், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான், எது கரெக்டுன்னு கேட்டிங்க. எது சரின்னு கேட்டால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபின் வ ஷஅபான், இதுதான் கரெக்டு. ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த அரபி மொழியில் முன்சரிப்பு கைர முன்சரிப்புன்னு இருக்குது. இந்த கைர முன்சரிப்புங்கிற வார்த்தை இது ஆலிம்களுக்காக சொல்ல வர்றேன். இந்த நிகழ்ச்சி ஆலிம்கள் பார்ப்பாங்கள்ல, அவங்களுக்காக இது சொல்ல வர்றேன். இந்த கைர முன்சரிப்புண்டா என்னன்னு சொன்னால் அதில் இந்த தன்வீனுங்கிறது வராது. இந்த சவுண்டு வருதுல தன்வீனு, இது வராது. இது ஒரு சட்டம் இருக்குது. அதே போல் இந்த ஜர்ரு வர வேண்டிய இடத்துல, அதாவது ஜேருன்னு சொல்லுவோம், ஜேரு வர வேண்டிய இடத்துல ஜபரு தான் இருக்கும். இது ஒரு சட்டம் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தா இந்த ரஜா பேண்ட் ஏந்திரம் ஓதுறாங்க, இது கைரு முன்சரிப்பு, அதனால தன்வீன் வரக்கூடாது, அந்த இடத்துல ஜர்ரு வர இடத்துல நசுப்பு தான் வரணும் அப்படின்னு சொல்லி ரஜப அப்படின்றாங்க. ஆனால் இது கைரு முன்சரிப்பு அல்ல, முன்சரிப்பு தான். ஏன்னா ஒரு வார்த்தை கைரு முன்சரிப்பு சொல்கிறதா இருந்தால் 9 காரணங்களில் 2 காரணங்கள் இருக்கணும். இது அரபி சட்டத்தில். இங்கே ஒரு காரணம் தான் இருக்குது. என்னது? ஒரு மாதத்தின் பெயராக இருக்குது, வேறு எந்த காரணமும் இல்லை. 2 காரணம் இருந்தால் தானே கைரு முன்சரிப்புமா? அதனால் ஒரு காரணம் தான். அதனால் இது முன்சரிப்பு தான். ஃபி ரஜபின், தன்மீனும் வந்துடும், ஜர்ரும் வந்துடும், ஃபி ரஜபின் தான் நம்ம சொல்லணும். அப்போ சில பேர் அப்படி ஓதுறாங்களே அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு சில ரொம்ப கம்மியாக சில இமாம் சொல்கிறாங்க ரஜப அப்படின்னு சொல்லலாம். காரணம் அதுக்கும் ஒரு 2 காரணத்தை நம்ம காரணம் வச்சுக்கொள்ளலாம். ஒன்று மாதத்தின் பெயர், இன்னொன்று இந்த 9 காரணங்களில் ஒரு காரணம் அதில் அப்படிம்பாங்க. ஒரு வார்த்தையிலிருந்து இன்னொரு வார்த்தை பிறப்பது, அது வடிவமைப்பு மாற்றமாகும். அதனால் இப்போ உமர் அப்படிங்கிற மாதிரி ஆமீர் அப்படின்னு தான் உமர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரஜ்பு, அந்த ஜீம் 2வது எழுத்துக்கு சுக்குன் ரஜ்ப், அதில் இருந்து தான் ரஜபுன்னு வந்தது. அதனால் அதில்ங்கிற அது ஒரு காரணம் இருக்குது. மாதத்தின் பேர் ஒன்று, அதில்ங்கிற காரணம் ஒன்று, அதனால் ரஜப இப்படி சொல்பவர்கள் மிக மிக குறைவானவர்கள்.
அதனால் சரியான அமைப்பு என்னன்னு சொன்னால் ஃபி ரஜபின் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கு அடுத்து வருது பாருங்கள் ஷாபான், அது கைர் முன்சரிஃபு, அதில் பிரச்சனை வராது. ஷாபானே தான், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே 2 காரணம். ஒரு மாதத்தின் பெயருண்டு ஒன்று இருக்குது, ஜாய்தான அலிஃபுன்னு இருக்குது. இந்த ரமலான் அப்படிங்கிற எப்படி கடைசியில் அலிஃபுன்னு இருக்குது, அதனால் ஷாபானே அலிஃபுன்னு இருக்குது. அது அப்படி இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ரஜபில் தான் பிரச்சனை. அதனால் ஃபி ரஜபின் தான். நீங்கள் ஒரு இன்னொரு கேள்வி நல்ல கேள்வி. இந்த ஆலிம்கள் ரஜபில் இது ஓதிக்கிட்டே வருவாங்க, பிரச்சனை இல்லை. ஷாபான் வந்துட்டா சில பேர் அந்த ரஜப் விட்டுவாங்க. ஏன் ரஜப்பு போயிருச்சுல, இப்போ ஷாபான் தானே இருக்குது, அல்லாம பாரிக்கலாம் ஃபி ஷாபான் வபலினா. இன்னும் சில பேர் ஹதீஸோட வாசகத்தையும் நம்ம மாற்றணும், அப்படியே ஓதிட வேண்டியதானுங்க. 2 சரிதான், எதையுமே பிழைன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னு கேட்டால் ஏன் ரஜப் மாதம் முடிஞ்சிருச்சு, ஷாபான் தான் இருக்குது, அதனால் அது கேட்குறோம், அதனால் பிரச்சனை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ பிரார்த்தனை சொல்லி தந்திருப்பாங்க. அதில் சில காரணங்கள் நமக்கு தேவைப்படும், அதை மட்டும் வச்சு கூட நம்ம கேட்க தானே செய்வோம். குர்ஆனில் எத்தனையோ பிரார்த்தனை இருக்குது, நமக்கு தேவையான பிரார்த்தனை எடுத்து தானே பேசுகிறோம். அந்த மாதிரி வச்சிட வேண்டியதான். இன்னும் சில பேர் பார்க்கலான ஃபி ரஜபின் அதையும் ஓதுறாங்களே மாதம் முடிந்ததுக்கு பிறகும்டா, அதுவும் பிழை இல்லை. ஏன்னு சொன்னால் இதில் இன்னொரு கயிறு இருக்குது. ஏன் ரஜபு முடிஞ்சு போச்சு, இவர் என்ன துவா கேட்குறாரு, இறைவனே ரஜபு மாதத்தில் எனக்கு பறக்க செய்வான்னு கேட்குறாரு. அல்லாஹ் அடுத்த வருஷம் இந்த ரஜபை நசீபாக்கிடுவான் இல்லை, அதனால் இதுவும் கயிறு தான்.